Hi, hello everyone. Welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம எப்படி ஜிபிலி போட்டோ எடிட்டிங்க நம்ம சாட் ஜிபிடி வழியாக பண்றதை சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல்ல பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சர்ச்சை கிளிக் பண்ணிட்டு மேல சர்ச் பாக்ஸ்ல நீங்க வந்து சாட் ஜிபிடி சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து சாட் ஜிபிடி சொல்லிட்டு டைப் பண்ணி சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணும்போது சாட் ஜிபிடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப் வந்து வரும். ஜஸ்ட் இந்த ஆப் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து சாட் ஜிபிடி அப்படின்ற இந்த ஆப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துரும். ஓகே, இப்போ இந்த சாட் ஜிபிடி ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த சாட் ஜிபிடி ஆப் வந்து இன்ஸ்டால் வந்து கொடுத்துட்டேன். இப்போ இன்ஸ்டால் வந்து ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நீங்க வந்து சாட் ஜிபிடி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்ட பிறகு வந்து பாருங்க ஹோம் பேஜ்ல இப்படிதான் இருக்கும். இப்போ ஹோம் பேஜ்ல இருந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து சாட் ஜிபிடி ஆப் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். சாட் ஜிபிடி ஆப்பை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு லோடிங் ஆகி இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து டெர்ம்ஸ் அண்ட் பிரைவசி பாலிசி எல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க அதெல்லாமே படிச்சு பார்த்துக்கோங்க. எல்லாமே படிச்சு பார்த்துட்டு நீங்க நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க, கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்க கண்டினியூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜுக்கு வந்து வந்துடும். அதோட இன்டர்ஃபேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். இப்போ இந்த பேஜ்ல இப்போ நீங்க எதுவுமே பண்ண முடியாது. உங்களுடைய அக்கௌண்ட் சைன் இன் பண்ணதான் அக்கௌண்ட் எதுனா பண்ண முடியும். இப்போ நீங்க வந்து போட்டோஸ் நீங்க ஆட் பண்ணலாம்னு போகும்போது உங்களுக்கு சைன் இன் பண்றதுக்காக இந்த பேஜ் கேட்கும். நீங்க சைன் இன் பண்ணணும். அதுக்காக என்ன பண்றீங்க அப்படியே மேல டாப்ல ரைட் சைடுல சைன் அப் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. சைன் அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் இந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல இருக்கக்கூடிய சைன் அப் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். சைன் அப் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி இந்த பேஜ் வந்து வரும். இப்போ இதுல வந்து பாருங்க கண்டினியூ வித் கூகுள் சொல்லிட்டு இருக்கு. கண்டினியூ வித் கூகுளை கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல எதனா ஒரு மெயில் ஐடியை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு மெயில் ஐடி செலக்ட் பண்ணி கூகுள் அக்கௌண்ட் வழியாக நான் உள்ள போகிறேன், சைன் இன் பண்றேன். ஓகே, இப்போ இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல கண்டினியூ சொல்லிட்டு இருக்கு பாருங்க. கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்க. கண்டினியூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு லோடிங் ஆகி உங்களுக்கு அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ அடுத்த இந்த பேஜ்ல வந்து பாருங்க டெல் அஸ் அபௌட் யூ சொல்லிட்டு இதுல வந்து உங்களுடைய நேம் வந்து டிஃபால்ட்டா செட்டா இருக்கும். இதுல வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் மட்டும் செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுடைய பர்த்டே டேட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து பிறந்த தேதி, அதுக்கப்புறம் பிறந்த மந்த், அதுக்கப்புறம் இயர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல கேலண்டர் இருக்கு, அதுல பார்த்து சரியா என்டர் பண்ணிக்கோங்க. பர்த்டே டேட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய கண்டினியூ கிளிக் பண்ணுங்க. கண்டினியூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ சக்சஸ்ஃபுல்லா சைன் இன் வந்து ஆயிடும். லாகின் வந்து பாத்தீங்கன்னா ஆயிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு லாகின் வந்து ஆயிடுச்சு. இப்போ அதோட இன்டர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஓகே, இப்போ இதுல வந்து பாருங்க. ஓகே, இப்போ இந்த பேஜ்ல கீழே பாட்டம்ல கேலரி மாதிரி ஒரு ஐகான் இருக்கு பாருங்க. அந்த கேலரி ஐகானை கிளிக் பண்ணுங்க. கேலரி ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு போட்டோஸ் சொல்லிட்டு இருக்கு. போட்டோஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க போட்டோஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேலரி வந்து ஓப்பன் ஆயிடும். இப்போ இதுல வந்து நீங்க எந்த இமேஜை நீங்க வந்து ஜிபிலி ஸ்டைல்ல மாத்தணுமோ, ஜிபிலி கேரக்டர்ல மாத்தணுமோ அந்த இமேஜ் நீங்க வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்ட பிறகு இதுல வந்து பாருங்க டன் இருக்கு. ப்ரீவியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். நீங்க டன் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் ஆயிடும். இப்போ வந்து போல வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடும் கீழே. இப்போ ஆட் ஆகிட்ட பிறகு கீழே வந்து பாருங்க ஆஸ்க் எனிதிங் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுல வந்து நீங்க கிரியேட் திஸ் இமேஜ் இன்டு ஜிபிலி ஸ்டைல் சொல்லிட்டு நீங்க வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து கிரியேட் திஸ் இமேஜ் இன்டு ஜிபிலி ஸ்டைல் சொல்லிட்டு நான் டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு இப்போ நீங்க சென்ட் வந்து கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து நான் சென்ட் வந்து பண்ணிக்கிறேன். கீழே பாட்டம்ல ஒரு ஆரோ இருக்கு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்க ரைட் சைடுல. ஓகே, இந்த ஆரோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சென்ட் ஆயிடும். இப்போ சென்ட் ஆகிட்ட பிறகு உங்களுக்கு நீங்க வந்து ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபியூ மினிட்ஸ் ஆகலாம், ஃபியூ செகண்ட் ஆகலாம். சாட் ஜிபிடி வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா தான் லோட் பண்ணி ரிசல்ட் வந்து கொடுக்கும். அதனால நீங்க வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து கிடைச்சிடும். ஓகே, இப்போ வந்து பாருங்க எனக்கு இமேஜ் கிரியேட்டட் சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ வந்து ரிசல்ட் வந்து வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த இமேஜ் சேவ் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் மேல வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இந்த இமேஜ் மேல வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பிறகு லோடிங் ஆகி உங்களுக்கு இப்போ அந்த ஃபுல் இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரீவியூல வந்து காமிப்பாங்க. இப்போ ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ ஜிபிலி இமேஜ் வந்து பாத்தீங்கன்னா தெரியுது. இப்போ கீழே பாட்டம்ல சேவ் இருக்கு. சேவ் வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து இந்த இமேஜ் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா சேவ் வந்து கிளிக் பண்ணிட்டேன். சேவ் கிளிக் பண்ணும்போது இமேஜ் டவுன்லோட் சொல்லிட்டு வந்து பாருங்க. இப்போ சக்சஸ்ஃபுல்லா இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு. இது வந்து கேலரியில சேவ் ஆயிட்டு இருக்கும். இப்போ நான் வந்து பாருங்க மறுபடியும் அந்த கேலரி ஐகானை கிளிக் பண்ணி போட்டோஸ் கிளிக் பண்ணி நான் இன்னொரு போட்டோ வந்து நான் ஜிபிலி ஸ்டைல் வந்து மாத்தி காமிக்கிறேன். ஓகே, நான் போட்டோஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். போட்டோஸ் கிளிக் பண்ணிட்டு என்னோட கேலரியில இருந்து ஒரு இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பாருங்க ஒரு இமேஜ் வந்து நான் செலக்ட் வந்து பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு டன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஆட் ஆயிடுச்சு. மறுபடியும் ஆஸ்க் எனிதிங்ல இப்போ மறுபடியும் டைப் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ஜிபிலி ஸ்டைலா மாத்துறதுக்காக நீங்க டைப் பண்ணிக்கோங்க. கிரியேட் திஸ் இமேஜ் இன்டு ஜிபிலி கேரக்டர் சொல்லிட்டு நான் டைப் பண்ணிட்டு இப்போ வந்து நான் சென்ட் வந்து கொடுத்துக்கிறேன். கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய சென்ட் ஐகானை கிளிக் பண்ணுங்க. சென்ட் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபியூ மினிட்ஸோ ஃபியூ செகண்டோ வந்து பாத்தீங்கன்னா லோட் ஆகும். லோடிங் ஆகி முடிஞ்சிட்ட பிறகு வந்து பாருங்க இமேஜ் வந்து சக்சஸ்ஃபுல்லா கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து பாருங்க எனக்கு ஃபியூ செகண்ட்ல இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ வந்து பாருங்க எனக்கு அழகான ஒரு ஜிம்பிளி கேரக்டர்ல ஒரு இமேஜ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. ஓகே, இந்த இமேஜ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த இமேஜை கிளிக் பண்ணி நம்ம சேவ் வந்து பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல கூட சேவ் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். சேவ் வந்து கிளிக் பண்றோம். சேவ் கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க இமேஜ் டவுன்லோட் சொல்லிட்டு வந்துரும். ஓகே, இப்போ வந்து பாருங்க இமேஜ் டவுன்லோட் சொல்லிட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா இந்த இமேஜ் வந்து சேவ் வந்து பண்ணியாச்சு. ஓகே, இது போல நம்ம ரெடி பண்ணி சேவ் பண்ண அனைத்து இமேஜும் நம்மளோட கேலரியில இருக்கும். கேலரி நீங்க வந்து ஓபன் பண்ணீங்க அந்த இமேஜஸ்லாம் இதுல இருக்கும். நீங்க வந்து உங்க தேவைக்கு எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஸ்டேட்டஸ்ல ஷேர் பண்றதா இருக்கட்டும், நீங்க எதனா சோசியல் மீடியால அப்லோட் பண்றதா இருக்கட்டும், எல்லா விஷயத்துக்கும் நீங்க வந்து எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து இப்படி தான் சாட் ஜிபிடி வழியாக ஜிம்பிலி இமேஜ் வந்து ரெடி பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.